அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது கதையலை. நான் உங்கள் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன். அத்தியாயம் 4. சகுந்தலா மாடியிலிருந்து கீழே இறங்கிச் சென்றதும் அவள் கூந்தலில் இருந்த முல்லையின் நறுமணம் வெகு நேரம் வரை சுந்தரையே சுற்றி கமழ்ந்து அவன் உள்ளத்தில் ஒருவித கிளர்ச்சியையும் ஏக்கத்தையும் உண்டாக்கிவிட்டது. தன்னை வாட்டிக்கொண்டிருந்த அந்த உணர்ச்சியையும் ஏக்கத்தையும் பெரும் மூச்சுகளாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். பொழுது விடிந்ததும் படுக்கையை விட்டு எழுந்தபோது மேஜைக்கு அருகில் விழுந்து கிடந்த அந்த முல்லை மொட்டு வாடி வதங்கியிருப்பதை அவன் கண்டான். காலையில் அரும்பும் காதல் மொட்டு மாலையில் மலர்ந்து இரவெல்லாம் மனம் வீசி பொழுது விடியும் முன் வாடி வதங்கியல்லவா போய்விடுகிறது. அந்த மலரை தூக்கி தூர எறிவதற்கு மனமில்லாமல் எடுத்து மேஜைக்குள் பத்திரப்படுத்திவிட்டு அவன் கீழே இறங்கிச் சென்றான். தோட்டத்தில் எறும்புகளுக்கு அரிசி போட்டுக் கொண்டிருந்தார் ஷர்மா. அவரை காணவே அவனுக்கு அச்சமாக இருந்தது. தானும் சகுந்தலாவும் முதல் நாள் இரவு மாடியில் கூடி பேசிக் கொண்டிருந்ததை அவர் அறிந்திருக்க மாட்டார் என்றே அவன் எண்ணியிருந்தான். ஆனால் அவரோ எல்லாவற்றையும் கவனித்துவிட்டு ஏதும் அறியாதவர் போல் இருந்தார். காலட்சேபத்திலிருந்து திரும்பிய அவர் வந்ததும் கதவை தட்டவில்லை. வராந்தாவில் உள்ள படிகளின் வழியாக மாடிக்கு ஏறிச் சென்றார். அங்கே சுந்தரம் சகுந்தலாவும் சிரித்து பேசி விளையாடி கொண்டிருந்ததை கண்டுவிட்டு சந்தடி செய்யாமல் கீழே இறங்கிச் சென்று கதவை தட்டினார். அதை கேட்டுதான் சகுந்தலா வந்து கதவை திறந்தாள். சகுந்தலாவின் திருமணத்தை சீக்கிரமே முடித்துவிட வேண்டும் என்ற கவலை அன்றே தோன்றிவிட்டது அவருக்கு. ஆயினும் அதற்கு முன் அவள் கல்யாண விஷயமாக டெல்லியில் உள்ள தன் மாப்பிள்ளையின் கருத்து என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் எண்ணினார். அப்புறம் சுந்தரின் ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தாக வேண்டும். ஒருவேளை இது சரியாக இருந்தால் சுந்தரை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ள கங்காதர ஐயரின் சம்மதத்தை பெற்றாக வேண்டும். சுந்தரம் கங்காதர ஐயரின் ஒரே மகன். அவரிடம் ஸ்வீகார விஷயமாக எப்படி பேசுவது? இத்தகைய ஒரு கெட்ட எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டே சுந்தரை தாம் ஆற்காட்டில் படிக்க வைத்துக் கொண்டிருப்பதாக அல்லவா அவர்கள் நினைப்பார்கள். சகுந்தலாவோ சுந்தரை மனமாற நேசிக்கிறாள். அவள் விரும்பும் ஒரு பொருளை அவளுக்கே உரியதாக்கி மகிழ வேண்டும் என்பதுதான் ஷர்மாவின் எண்ணமும். சகுந்தலா ஷர்மாவின் பெண் வயிற்று பேத்தி. சிறு வயதிலேயே தாயாரை இழந்துவிட்ட அப்பேதை இவ்வளவு காலமும் ஷர்மாவின் ஆதரவிலேயே வளர்ந்து வந்தாள். அவளை காணும் போதெல்லாம் ஷர்மாவுக்கு தம் மனைவியின் நினைவு வந்துவிடும். காரணம், அவருடைய மனைவி சகுந்தலாவின் வயதில் இவள் ஜாடையாகவே இருந்ததுதான். கோடை விடுமுறை தொடங்க இன்னும் சில நாட்களே இருந்தன. மண்டி திண்ணையில் உட்கார்ந்திருந்த ஷர்மாவிடம் தபால்காரர் 2 கடிதங்களை கொடுத்துவிட்டு போனார். அன்புள்ள ஷர்மாவுக்கு, சுந்தரத்துக்கு பரீட்சை நடந்து முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாங்குடியில் மாரியம்மன் திருவிழாவுக்கு காப்பு கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு 8வது நாள் விழா. தாங்கள் அவசியம் சகுந்தலாவையும் சுந்தரையும் அழைத்து கொண்டு வரவும். இப்படிக்கு கங்காதர ஐயர். அடுத்தபடியாக மாப்பிள்ளையின் கடிதத்தை எடுத்து படித்தார் ஷர்மா. மாமாவுக்கு நமஸ்காரம். நான் டெல்லியிலிருந்து புறப்பட்டு சனிக்கிழமையன்று ஆற்காடு வருகிறேன். டிசம்பரில் நான் இங்கிலாந்துக்கு போகவிருப்பதால் அதற்குள் சகுந்தலாவின் கல்யாணத்தை நடத்தி முடித்துவிட விரும்புகிறேன். திருமணத்தை ஆற்காட்டிலேயே வைத்து கொண்டு விடலாம். அங்கே 2 நாட்கள் நான் தங்கியிருப்பேன். அப்போது சகுந்தலாவின் கல்யாண விஷயமாக நாம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படிக்கு ராமநாதன். கடிதங்கள் 2ஐயும் பெட்டியில் வைத்தபோது, மாப்பிள்ளை வருவது நல்லதுதான். மாங்குடி செல்லும் முன் அவன் விருப்பத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்று எண்ணிக்கொண்டார் ஷர்மா. ராமநாதன் ICS டெல்லி செக்ரட்டேரியட்டில் ஒரு முக்கிய அதிகாரி. ஷர்மாவின் மகளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருடைய அதிர்ஷ்டம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போய் உச்ச நிலையை அடைந்தது. அவ்வளவு அதிர்ஷ்டம் கூடாது என்பதாலோ என்னவோ சகுந்தலாவை ஈன்றெடுத்த மறு வருடமே அவருடைய மனைவி இறந்துவிட்டாள். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள ராமநாதனுக்கு நீண்ட காலம் ஆயிற்று. அப்புறம் அவருக்கு மறுமணம் செய்து கொள்ளும் யோசனையே எழவில்லை. வாழ்நாள் முழுவதும் ஏகாங்கியாகவே வாழ்ந்து விடுவதென முடிவு செய்து அதன்படியே வாழ்ந்தும் வந்தார் அவர். இப்போது சீமைக்கு செல்லும் முன் ஆற்காட்டுக்கு ஒரு முறை வந்து சகுந்தலாவின் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்துவிட விரும்பினார். தாம் எழுதியிருந்தபடியே சனிக்கிழமை 2 மணிக்கெல்லாம் பெரிய கார் ஒன்றில் பெட்டியும் படுக்கையும் பழக்கூடைகளுமாக வந்து இறங்கினார் அவர். சகுந்தலாவுக்கு பட்டு துணிகள், ஷர்மாவுக்கு காஷ்மீர் சால்வை, சுந்தரத்துக்கு ட்வீட் துணி, காவேரி பாட்டிக்கு மான்தோல் ஆசனம், இவ்வளவும் வாங்கி வந்திருந்தார் அவர். மாப்பிள்ளை தனியாக காரில் வந்து இறங்குவதைக் கண்டபோது ஷர்மாவுக்கு தம் மகளின் நினைவு தோன்றி கண்ணீர் வந்துவிட்டது. கண்களை துடைத்துக்கொண்டே, வாங்க மாப்பிள்ளை என்று வரவேற்றார்.
சுந்தரும் சகுந்தலாவும் பெரியவர்களாக வளர்ந்து விட்டிருப்பதைக் காண ராமநாதனுக்கு விசித்திரமாயிருந்தது. சுந்தரை முன் ஒரு முறை ஆற்காட்டுக்கு வந்தபோது பார்த்ததுதான். இப்போது அவன் முன்னிலும் அதிகமாக கவர்ச்சியும் கம்பீரமும் வாய்ந்தவனாக காணப்பட்டான். நம் சகுந்தலாவுக்கு ஏற்ற ஜோடி இவன் என்று எண்ணி பூரித்தது அவர் உள்ளம். சகுந்தலாவை சுந்தருக்கே கொடுத்து விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருக்கிறார்கள். உங்கள் அபிப்பிராயம் என்னவோ என்றான் ராமநாதன். எனக்கு இதில் பூரண சம்மதமே. கங்காதராயர் என் ஆப்த நண்பர்தான். ஆயினும் பையனுக்கு படிப்பு போதவில்லை, வயசாகிவிட்டது என்று நினைக்கிறீர்கள், அவ்வளவுதான? அதை பற்றி கவலை இல்லை. அப்படி அவனுக்கு என்ன வயசாகிவிட்டது? அவனை நாமே படிக்க வைத்தால் போகிறது என்றார் ராமநாதன். எதற்கும் சுந்தரின் ஜாதகத்தை பார்த்த பிறகே எதையும் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் வேறு எந்த பையனையாவது மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் என்னிடம் தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்கு எது சரியாக படுகிறதோ அதுவே எனக்கும் சரி. சகுந்தலாவின் நன்மையில் உங்களுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு என்றார் மாப்பிள்ளை. நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை, வரவும் முடியவில்லை. எல்லாம் ஒரே குழப்பமாயிருக்கிறது எனக்கு என்றார் சர்மா. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த அனாதை பையன் சாம்பசிவம் அங்கே வந்தான். இந்த பையன் யார் தெரியுமா உனக்கு என்று மாப்பிள்ளையிடம் கேட்டார் சர்மா. தெரியவில்லையே என்று இழுத்தார் ராமநாதன். உனக்கொரு சமையற்கார அம்மாள் தேவை என்று எழுதியிருந்தாயே 7-8 வருஷத்துக்கு முந்தி, ஞாபகம் இருக்கிறதா? ஆமா, அன்னபூர்ணி என்ற ஒரு அம்மாளை அனுப்பியிருந்தீர்கள். அந்த அம்மாள் இப்போது டில்லியில் வேறொருவர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். தெரியும் எனக்கு. அவளுடைய மகன்தான் இவன். பாவம், பரம ஏழை அந்த அம்மாள். 8 வருஷங்களுக்கு முன் இந்த பையனை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்தாள். தனக்கும் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்றாள். இவனை தீனபந்து ஆசிரமத்தில் சேர்த்து விட்டேன். 1 வருஷம் கூட தவறாம பாஸ் செய்து இப்போது 10வது வகுப்பை முடித்திருக்கிறான். ரொம்ப கெட்டிக்கார பையன். படிப்பில் ரொம்ப அக்கறையா இருக்கிறான். மேற்கொண்டு படிக்க வேண்டுமா இவனுக்கு என்றார் சர்மா. அன்னபூர்ணியின் மகனா இவன்? பேஷ் என்றார் ராமநாதன். பேஷ் என்று கூறினாரே தவிர மனம் கருப்பா இருக்கிறானே என்று எண்ணிற்று. சரிடா, அடுத்த வாரம் வந்து பார் என்று சொல்லி அனுப்பினார் சர்மா. அந்த பையன் போன பிறகு இவனை உனக்கு பிடிக்கிறதா என்று கேட்டார் தம் மாப்பிள்ளையிடம். ரொம்ப கருப்பா இருக்கிறானே என்று இழுத்தார் ராமநாதன். இவனுடைய ஜாதகம் என்னிடம் இருக்கிறது. அடக்கமான பையன், ஆயுசும் கெட்டியா இருக்கிறது. புருஷனுக்கு நிறமா முக்கியம், குணம்தான் முக்கியம். இவனையே சகுந்தலாவுக்கு பிணைந்து விடலாமா என்று சில சமயம் எனக்கு தோன்றுகிறது. ஆனா எந்த முடிவுக்கும் வந்து விடவில்லை நான். இப்படி ஒரு பையன் இருக்கிறான் என்று சொல்லி வைத்தேன், அவ்வளவுதான். கங்காதர ஐயரிடமிருந்து சுந்தரத்தின் ஜாதகத்தை வாங்கி பார்த்த பிறகு வேறு யோசனை என்றார் சர்மா. எனக்கெனவோ சுந்தரத்தை ரொம்ப பிடித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியாத யோசனையே நான் என்ன புதிதாக சொல்லிவிடப் போகிறேன். இன்றைய மேலுக்கே நான் மெட்ராஸுக்கு போய் நாளை டில்லிக்கு புறப்பட வேண்டும். எல்லாவற்றையும் முடிவு செய்து இன்னும் 1 மாதத்துக்குள் எனக்கு கடிதம் எழுதுங்கள் என்று கூறிய ராமநாதன் அன்று இரவே புறப்பட்டு விட்டார். தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.